வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் பிராண்டோட ட்ரூ பட்ஸ் S1 அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் அப்படி என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ENC என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, குவாட் மீம்ஸ் மைக் இருக்குது, கால் பேசுகிறதுக்கு 72 மணி நேரம் ப்ளேபேக் டைம் இருக்குது, பேட்டரி பேக்கப், அப்புறம் ப்ரீமியம் ஸ்லைட் கேஸ் இருக்குது, லோ லேட்டன்சி மோடு இருக்குது, ப்ளூடூத் 5.1 IPX4 அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. நான் எல்லா ஆப்ஷனுமே டீட்டெயிலாக டாப் டு பாட்டம் சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி வந்து ஓவரால் நல்ல தரமான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப குறைச்சல்ற அளவுக்குலாம் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நார்மலாக தரமான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த மூடியை லைட்டாக பெண்ட் பண்ணாலே உடையிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஓரளவு டீசெண்டாக குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் கேஸோட மேலே மூடி வந்து அப் அண்ட் டவுன் ஓப்பன் பண்ண முடியாது. இது வந்து ஸ்லைடிங் டைப்பு. இந்த மூடியை வந்து நீங்கள் ஸ்லைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிடும். உள்ள இயர்பட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு திரும்ப வச்சுக்கலாம். திரும்ப ஸ்லைட் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். இது வந்து ரொம்ப ப்ரீமியம் டிசைனாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸோட பேக் சைடு பார்த்திங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி தான் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் கொடுத்தது ரொம்பவே அட்வான்டேஜ் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா நைட் டைப்பில் நீங்கள் சார்ஜ் போடும்போது இந்த பின் பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைப் சி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு கூட சார்ஜரை மாட்டலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸோட மூடியை ஸ்லைட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த இதில் வந்து LED கிடையாது, டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டிஸ்பிளே மூலமாக பேட்ரி சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அந்த இண்டிகேஷன்லேயே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுலேயே பார்த்திங்கன்னா 2 விதமாக காமிக்குது. லெஃப்ட் இயர்பட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ரைட் இயர்பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு தனித்தனியாக காட்டுது. இது ரொம்பவே அட்வான்ஸ் மாடல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 இயர்பட்ஸுமே வெளியே எடுத்துகிட்டு திரும்ப வச்சிங்கன்னா அதில் வந்து ஓவரால் நல்ல தரமான மேக்னெட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட் வந்து நீங்கள் சார்ஜிங் கேஸ் தலையில் கவுத்துனா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழ மாட்டேங்குது. ஓவரால் நல்ல தரமானதாக குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இயர்பட்ஸை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டெம்போட கனெக்டாக இருக்கும். இந்த இயர்பட்ஸ் வந்து ஸ்டெம்ப் வந்து ரொம்ப நீளமாக இல்லாமல் மீடியம் சைஸாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ப்ரீமியம் லுக்கோடு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ட்ரூக்குன்னு சொல்லி அவங்களோட பேர் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா அவங்களோட LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள சிலிக்கான் டிப் வந்து ஒரு ஆங்கிளில் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஆங்கிள்டாக இருக்கும். அந்த ஆங்கிள்டாக இருக்கிறது வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா விதமான காதுலையும் இந்த ஆங்கிள் டைப் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், எந்த விதமான காதுலையும் நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டான சிலிக்கான் டிப் உங்கள் காதுக்கு ஏற்ற கரெக்டான சிலிக்கான் டிப் எடுத்து மாட்டினீங்க அப்படின்னா எந்த ஒரு காதுலையும் ஈஸியாக ஃபிட் ஆகும். இதை நீங்கள் மாட்டிட்டு தைரியமாக ஜாக்கிங் போகலாம், ரன்னிங் போகலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு இது கீழே விழாது. அதே பார்த்திங்கன்னா 2 இயர்பட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல். இதில் பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. இதில் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்கனால நீங்கள் இந்த டச் கண்ட்ரோல் மூலமாகவே பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு பார்த்திங்கன்னா கால் அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு சிறப்பான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு இயர்பட்ஸில் லெஃப்ட் இயர்பட்ஸில் 2 மைக்கு, ரைட் இயர்பட்ஸில் 2 மைக், மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. அது 4 மைக்குமே ரொம்பவே எஃபிஷியண்ட்டான மைக்காக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனோட வருது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, நல்ல கூட்ட நெரிசலான இடம், இல்லைன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை பைக்கில் போய்ட்ருக்கீங்க, அந்த மாதிரி டைமில் வெளியே நடக்கிற சவுண்ட் எதுவுமே நீங்கள் கால் பேசும்போது ஆப்போனண்ட்டு கேட்காது. உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட்டு கேட்குற மாதிரி இந்த மைக் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ENC என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பேசும்போது சுற்றி நடக்கிற சவுண்டை பூரா கேதர் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸை சென்ஸ் பண்ணி உங்கள் வாய்ஸை மட்டும் தான் ஆப்போனண்ட்டு கிறிஸ்டல் கிளியராக கொடுக்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த ENC என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் வந்து உண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சார்ஜிங்ஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இதில் வந்து 500 mAh சார்ஜிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி 500 mAh இருக்கிறதுனால நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணி ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும் 72 hours, அதாவது 72 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை எடுத்து தாராளமாக ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். 72 மணி நேரங்கிறது ரொம்பவே அதிகம்தான். அதே மாதிரி இந்த சார்ஜிங் கேஸை நீங்கள் சார்ஜ் போடும்போது ஃபுல் சார்ஜ் ஆக எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடும் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம்லேருந்து 3 மணி நேரம் எடுத்துக்கிடும். நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வந்து எடுத்துக்கிடும். அதே மாதிரி நீங்கள் அந்த இயர்பட்ஸ் மட்டும் எடுத்து காலை வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மூலம் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸோட ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஹைஃபை பவர்ஃபுல் மியூசிக் கொடுத்துருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் WAC கோட் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10mm ரியல் காப்பர் ஸ்பீக்கர் சொல்லி கொடுத்துருக்கிறதுனால சவுண்டு குவாலிட்டி வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக. பேஸில் பார்த்தீங்கன்னா ட்ரூ டீப் பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேஸில் வரைக்கும் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமாக நீங்கள் கரெக்டான சைஸில் சிலிக்கான் டிப் உங்கள் காதில் மாட்டினா மட்டும்தான் ஒரிஜினல் டீப் பேஸ் வந்து உங்கள் காதில் கேட்கும். அது மூலமாக நீங்கள் ட்ரிபிள்ஸாக இருக்கட்டும், வோக்கல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக பெர்ஃபெக்டாக டீசெண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ப்ளூடூத் வெர்ஷன் பற்றி பார்ப்போம். இதோட ப்ளூடூத் வெர்ஷன் வந்து வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்திங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எந்த ஒரு கேஜெட்டோடையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லேகிங்கோ இன்ட்ரப்ஷனோ எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க ரிலேபிள் கனெக்ஷனாகவும் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு வந்து 2 மடங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது மூலம் மொபைலில் சார்ஜ் இறங்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இதில் வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் ஆப்ஷன் இருக்கிறதுனால ப்ளூடூத் எவ்வளோ நேரம் கனெக்ஷனில் இருந்தாலும் போதும் உங்கள் மொபைலில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சார்ஜ் இறங்காது. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 விதமான மோடு இருக்குது. மியூசிக் மோட், கேமிங் மோடுன்னு இருக்குது. நீங்கள் ரைட் இயர்பட்டில் 3 தடவை டச் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோடு ஆக்டிவேட் ஆகிரும். அதில் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. லோ லேட்டன்சி மோடு வந்து 85 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 85 மில்லி செகண்ட் மூலமாக எவ்வளோ பெரிய கேமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹை குவாலிட்டி கேமாக இருந்தாலும் சரி, மூவியாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும் இயர்பட்டோட. நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் உட்காந்து இந்த கேமிங் மோடை ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னா போதும். கன் ஷூட் பண்ணுறது அந்த சவுண்டுலாம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இயர்பட்ஸோட சிங்க் ஆகும். எந்த ஒரு ட்ராகோ லேகோ எந்த ஒரு இதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து முழுக்க கேமர்ஸ்க்கு, அப்புறம் கால் பேசுகிறவங்களுக்கு, அப்புறம் பேஸ் லெவருக்கு 3 பேத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த சார்ஜிங் எஸில் இயர்பட்ஸோட வெயிட்டை பார்த்திங்கன்னா வெறும் 4 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் எஸோட வெயிட்டை பார்த்திங்கன்னா வெறும் 35 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இயர்பட்ஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் வந்து IPX4 வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வேர்வை தண்ணி வரும். அந்த மாதிரி வேர்வை பட்டால் கூட இந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணிட்டு திரும்ப பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் வெளியே பீச்சில் விளாட்றீங்க, அந்த மாதிரி டைமில் லைஸாக மழை பெய்யுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்லையும் எதுவுமே ஆகாது. சப்போஸ் நல்ல ஹெவி ரெயின்ஃபால் இல்லைன்னா பைப் தண்ணியில் கழுவுனீங்கன்னா கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த இயர்பட்ஸ் வந்து ஆண்ட்ராய்டில் சப்போர்ட் ஆகும், விண்டோஸில் சப்போர்ட் ஆகும், iOS டிவைஸ் சப்போர்ட் ஆகும். மொத்தத்தில் எல்லா விதமான ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எல்லா கேஜெட்லேயுமே இந்த இயர்பட்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி இந்த இயர்பட்ஸை நீங்கள் புதுசாக வாங்கும்போது டப்பாவில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் நல்லா ஹை குவாலிட்டியான டைப் C கேபிள் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப்பு இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு எல்லாம் உள்ளே கொடுத்துருப்பாங்க. நம்ம வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பா. இதே மாதிரி நான் வேறு ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.